எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் இந்த நாளுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடையில் சூப்பர் பிரில்லியன்ட் பீப்புளெலாம் இருக்காங்க. ரொம்ப அழகாக டாக்டருடைய புக்கை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. எனக்கும் கோத்ரூ பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்படி என்னை பொறுத்தளவில் டாக்டர் வரதராஜன் வந்து ஒரு மல்டி டேலண்டட், மல்டி ஃபெசட்டட் அண்ட் த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் பர்சன். நானும் என் ஒய்ஃபும் அவரை எப்போ பார்த்தாலும் எங்களுக்குள்ள வர்றது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான். இங்கே தான் இருக்காங்க என்னுடைய ஒய்ஃப் விமலா ராணி பிடித்தோ. தேவகோட்டையை பற்றி சொன்னாங்க. நான் பிறந்ததெல்லாம் தேவகோட்டை தான். ஸோ எங்கள் அம்மா வந்து தேவகோட்டில் தான் பெத்தாராட்சி பெண்கள் நகரத்தார் ஸ்கூலில் 35 ஆண்டுகள் வந்து டீச்சராக இருந்தாங்க. அப்பா அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் கிளர்க்காக இருந்தாங்க. நாங்கள் 12 குழந்தைங்க. எப்படி எங்கள் அம்மா மேனேஜ் பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் எங்கள் அம்மா தான் ஆர்கிடெக்ட்ஸ். எல்லாருக்கும் நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு எல்லாரையும் நல்லா படிக்க வச்சாங்க. அதில் வந்து நான் இன்னைக்கு நிற்கிறேன்னு சொன்னால் நான் பிஸ்னஸ் மேன் ஆவேன்னு நினைக்கல. மேபி அவங்க சொன்ன மாதிரி தேவகோட்டைக்குன்னு ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸோ அவங்க சொன்ன மாதிரி லீபா தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக அமைஞ்சது. அது மூலமாக தான் நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு சொல்லி ஆரம்பித்தேன். லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்டில் ஒரு 20,000 ஒரு 5 பீப்புளோட இந்த ஷிப்பிங் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இன்னைக்கு இந்தியாவில் எனக்கு 10,000 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. அகில உலகில் கிட்டத்தட்ட 65 கண்ட்ரியில் எங்களுடைய கோஆபரேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் புதிய புதிய வழிமுறைகளில் ஷிப்பிங்லையும் லாஜிஸ்டிக்ஸ்லையும் ஆரம்ப காலத்திலேருந்து நான் உருவாக்கியிருக்கேன். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய அவார்ட்ஸ் வந்திருக்குது. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் நான் டாக்டர் வரதராஜனை வந்து ஒரு ஆண்டர்பிரினராக தான் பார்ப்பேன். எப்போது ஒரு ஆண்டர்பிரினர் என்ன பண்ணுவாருன்னா, கஸ்டமர்ஸை வந்து எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி டாக்டர் வரதராஜன் வந்து அவர்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸை எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுவார்னா, இப்போ பேசினாங்க பார்த்தீங்களா, he creates a legacy. லெகசினா அம்மா, அவங்க டாக்டரு, அவங்களுடைய டாக்டர் இப்படியே போயிட்டே இருக்கும். ஒருத்தர்கிட்ட சர்வீஸ் நல்லா இருந்தா நம்ம திருப்பி வருவோம். இன்னொரு தடவை போகும்போது இன்னொரு சர்வீஸ் நல்லா இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவோம். அந்த சர்வீஸே ரொம்ப பிரமாதமா இருக்கும்போது என்ன ஆகும்னா அது பிராண்ட் ஆயிடும். ஸோ என்னைய பொறுத்தளவில் டாக்டர் வி வரதராஜன் இஸ் a brand by himself. வாழ்க்கையில வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய அன்பையும், ஏன்னா டாக்டர்கிட்ட நான் பார்க்குற ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்ன ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்னா, டு லவ் அண்ட் ஆல்சோ டு ஷோ தி கிராட்டிடியூட். அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டென்ட்மெண்ட். அவர்கிட்ட எப்போதுமே ஒரு கண்டென்ட்மெண்ட். இன்னைக்கு நிறைய பேர் கண்டென்ட்மெண்ட் இல்லாதனால தான் எதையோ இழந்தது மாதிரி நம்ம சுத்திட்டே இருக்கோம். A satisfied life is better than a successful life. நிறைய பேர் நினைக்கிறாங்க இதுல ஜெயிக்கணும் அதுல ஜெயிக்கணும். என் வாழ்க்கையில நான் ஒண்ணுமே இல்லாம நான் மேல வந்ததுனால, அப்கோர்ஸ் விஜயனுடைய ஆரம்ப காலத்து ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. செந்தூர பாண்டி, ரசிகன், தேவானா என் படம் தான் ஆரம்ப காலங்களில். இன்ஃபேக்ட் செந்தூர பாண்டி என்னால் மறக்க முடியாது. அப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் உழைச்சதுனால முதல் 7 வருஷத்துல எங்களுக்கு குழந்தை கிடையாது. அப்போ டாக்டர் வி வரதராஜனை ரெஃபர் பண்ணி என்னுடைய மகள் பிறந்த உடனே என் ஒய்ஃப் அடிக்கடி அவளுக்கு சிக்காயிடும். நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருப்பா. எதா இருந்தாலும் உடனே மிட்நைட் இருந்தா கூட, ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்ததுனால அவ்வளவு எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அப்ப இவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவருக்கு எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த டைம்ல கூட பாத்தீங்கன்னா டாக்டர், நான் ரொம்ப அப்ப சாதாரண அவருடைய கிளினிக் கூட நான் பைக்ல தான் வருவேன். இப்போ நம்ம வீட்டில் எல்லா விதமான காலம் இருக்கு. ஆனா அப்ப யாரு என்ன அந்த டாக்டர்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா, அவன் ஏழையா இருக்கட்டும்
நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவனா இருக்கட்டும், ரிச் மேனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரே லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தாங்க. அதுதாங்க அவருடைய பெஸ்ட் கேரக்டர். அதைத்தான் அந்த புக்ல அவர் வெளிப்படுத்தியிருக்கார். ஏன்னா இன்னைக்கு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணுங்கிறது தான் முக்கியம். நிறைய பேர் வந்து பணம் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட், பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் நிறைய இடத்துல நடக்குது. ஆனா டாக்டர் வரதராஜன் வந்து எல்லாரையும் சரிசமா பார்த்து அது ஒரே டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாருக்குமே. ஏன்னா அவரை பொறுத்தளவுல அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு பெஸ்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அந்த ஒரு எண்ணம் தான். அதனால அந்த டாக்டரை ஒவ்வொரு தடவையும் நான் பார்க்கும்போது எனக்கு வந்து அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே நான் நிறைய டிராவல் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் நேற்று கூட நான் திண்டுக்கல் சென்ட் மேரிஸ்க்கு I have donated a big money and we built a huge block in my name. சென்ட் மேரிஸ் திண்டுக்கல்ல அது 175th இயர் கொண்டாடினாங்க. 75th இயர் ஆஃப் இது அலுமினை. நேற்று நைட்டு வரும்போது நம்ம ஏர்போர்ட்ல இருந்து பேசினேன், டாக்டர் உங்களுக்காக தான் என்னை எனக்கு இருக்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்காக, உங்க மேல உள்ள ஒரு மரியாதைக்காக, உங்க மேல உள்ள ஒரு அன்புக்காக. எப்படி நான் எல்லா ஃபிளைட்ஸும் கேன்சல், உங்களுக்கு தெரியும். 3 இடத்துல நான் ஆல்டர்னேட்டிவ் வச்சிருந்தேன். கார் வெளியில வெயிட் பண்ணிச்சு ஏர்போர்ட்ல, பிளஸ் ஒரு ராஜபால் வச்சு ஒரு ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் வச்சு. ஏன்னா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரணுங்கிறதுக்காக தான். ஏன்னா அந்த அளவுக்கு நானும் சரி, என்னுடைய குடும்பமும் சரி, டாக்டர் வரதராஜன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோம், அன்பு வச்சிருக்கோம். 2-3 விஷயங்கள் அவர் புக்ல நான் பார்த்தேன். ஒண்ணு வந்து, அதாவது நமக்கு வந்து புக்கு படிக்கிறதுனால we gain knowledge, பட் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் wisdom. நீங்க எந்த அளவுக்கு உலக நாடுகளையும் சுற்றி வரீங்களோ, எந்த அளவுக்கு எவ்வளவு பேரோட நீங்க மூவ் பண்றீங்களோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரியல் wisdom. ஒருத்தருக்கு wisdom வருதுன்னா he is getting matured ன்னு அர்த்தம். So he can handle any situation in a personal as well as a professional lifeல. அந்த அளவுக்கு டாக்டர் வந்து போன இடங்களை எல்லாம் தத்ரூபமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டூரிசம்ங்கிறது எந்த அளவுக்கு அவருக்குள்ள போயிருக்குன்னா ஒவ்வொரு இடத்தையும் ரசிச்சு ரசிச்சு எழுதியிருக்காரு. இந்த புக்கை நம்ம வாசிக்கும் போதே அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போயிட்டோம்னா நம்மளாம் அந்த இடத்துக்கு போயிருக்கோம், அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தக்கூடிய ஒரு ஃபீலிங். 2வது வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டை பத்தி சொல்லியிருக்காரு. எங்களுக்குள்ள இந்த வயசுல நாங்க பீச் பாய்ஸ்னு ஒரு குரூப் வச்சிருக்கோம். பீச் பாய்ஸ் எல்லாருமே பிசினஸ் பீப்புள் தான். ஓகே, எனக்கு ரிசார்ட் இருக்கு மகாபலிபுரம் பக்கத்துல. இட்ஸ் பியூட்டிஃபுல் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் கிரவுண்ட் வச்சிருக்கோம் ஃப்ளட் லைட்ஸோட. ஸோ எவ்ரி இயர் ட்வைஸ் என்ன பண்ணுவோம்னா இந்த பீச் பாய்ஸ் கிட்டத்தட்ட 60-70 பிசினஸ் பீப்புள் இருக்கும். எதுக்கு என்னத்துக்கு பிசினஸ் பீப்புள் வந்து அதனால எங்களை எங்க ஃபீல் பண்ணிக்கிறதுக்காக வச்சுக்கிட்டேன். the more you feel young, the more energy, more spirit. அதனால வந்து நாங்க வந்து எவ்ரி இயர் 2 டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த சமயத்துல குழந்தைகள் போல நாங்க இவ்வளவு பெரிய பிசினஸ் பீப்புளா இருப்பாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு குழந்தைங்க மாதிரி மாறி சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி விளையாண்டு. ஸோ அது வரக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் எதுலேயும் வராதுங்க. டாக்டருக்கு வந்து லைஃப்லேயே கொடுத்து வச்சது என்னன்னா இஸ் அ பேலன்ஸ்டு பர்சனாலிட்டி. லைஃப்ல பேலன்ஸ்டு பர்சனாலிட்டி அவர் தான் ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்காரு, இன்னொரு பக்கம் எழுத்தாளராக இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன்ல பின்னி பிடவெடுக்கிறாருன்னா அவ்வளவு தூரம் பேஷன்ஸ். அது மட்டும் இல்லாம நண்பர்கள் கூட்டம், நட்புக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறாரு. இது மாதிரி எல்லாம் எல்லா குணங்களும் அமைந்த ஒரு மனிதர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதனாலதான் நம்ம எல்லாம் இப்படி அவர் சொன்னாங்கல்ல, அவங்க அருமையா சொன்னாங்க, இந்த கிரௌடு வந்து ஒரு எமோஷனல் கிரௌடு. இப்ப நான் கூப்பிட்டேன்னா ஒரு 1000 பேர் கூட வந்து உட்காருவாங்க. ஆனா அதை விட ஒரு 100 பேர் 200 பேர் உண்மையா விரும்பி எமோஷனலா அவரோட இன்வால்வ் ஆகி அட்டாச் ஆகி வந்து உட்கார்றாங்க பாருங்க. அந்த 200 பேர் 2000 பேருக்கு சமங்க. அதான் நான் இங்க பாக்குறேன். இங்க பேசின ஒவ்வொருத்தரும் கூட அவரை வந்து பர்சனலா எந்த அளவுக்கு டாக்டர் வரதராஜனை என்ஜாய் பண்ணியிருக்காங்கிறது ஒவ்வொரு பேச்சிலையும் தெரிஞ்சது. நம்ம எந்த அளவுக்கு நம்மளை இன்வால்வ் பண்ணி இந்த புக்ஸ்ல நம்மளால முடிஞ்சது எந்த அளவுக்கு வாசிக்கிறோமோ அதனுடைய வெளிப்பாடு வந்து எப்போதுமே நம்ம கூடயே இருக்கும். அது ஒண்ணுதான் நம்மளோட இருக்கக்கூடியது. அதனால நம்ம எல்லாருமே அது இப்ப இந்த காலத்துல பேஸ்புக் எல்லாத்துலயுமே வருது, அதை வாசிக்கணும். அது மூலமா வரக்கூடிய மகிழ்ச்சி, அமைதி எதுலையுமே நமக்கு கிடைக்காதுங்க. எனவே லிவிங் இஸ் வெரி சிம்பிள், லவ்விங் ஆல்சோ வெரி சிம்பிள், லாஃபிங் இஸ் வெரி சிம்பிள்,
winning is very very simple, and what is difficult? Being simple. Okay, doctor, today நம்ம எல்லாம் வந்திருக்கிறது, the best quality of Dr. Varadarajan is being simple and humble. யார் ஒருத்தர் வந்து சிம்பிளாகவும் ஹம்பிளாகவும் இருக்காங்களோ அவங்களுடைய வளர்ச்சியையும் அவங்களுடைய நட்பு வட்டாரத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது. அதை நான் டாக்டர் வரதராஜன் பார்த்திருக்கேன். ஸோ வரதராஜன் votes for victory. This is Triple V. Thank you.